ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது வந்து உடும்புங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓனரோட பையன் வந்து புடிச்சு வந்திருக்காப்புல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இதை அறுத்துருவோம். இது வந்து சாப்பிட்றதுக்காண்டி புடிச்சு வந்திருக்காப்புல. பாருங்கள், என்னடா இது உடும்பு மாதிரி இல்லைன்னு நினச்சிடாதீங்க. இது வந்து அரேபியன் உடும்பு இப்படி தான் இருக்கும். நம்ம ஊரில் வந்து உடும்பு வந்து வால் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். இங்கே உள்ள உடும்புக்கு வந்து வால் வந்து கொஞ்சம் முள்ளாக இருக்கும். ஆனால் வால் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது, சின்னதாக தான் இருக்கும். இது வந்து நம்ம ஓனரோட பையன் வந்து பிடிச்சி வந்திருக்காப்புல. இப்போ இன்னும் கொஞ்சம் இதில் இதை கட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இது வந்து இதுக்கு பவரே இதில் வாலில் தாங்க இருக்குது. இது வாழை வச்சு தான் அடிக்குமோ அதனால் நம்ம ஓனரோட பையன் வந்து நான் அந்த ஓந்தான சுருக்கு போடுற மாதிரி போட்டு பிடிக்கிறேன், நீ டக்குன்னு மேலே விழுந்து வாழையும் தலையும் பிடிச்சிரு, நம்ம அறுத்துருன்னு இருக்காப்புல. இப்போ அவர் வந்து அந்த நரம்பு எடுக்க போயிருக்காப்புல. எடுத்துகிட்டு வந்துட்டாருன்னா நானும் அவரும் சேர்ந்துப்போம், அதை வெட்டிடுவோம். ஆனால் அதை வீடியோ எடுக்க முடியாது. என்ன காரணம், வீடியோ எடுக்கிறது நான் தான், அதை பிடிக்கிறது நான் தாங்கும்போது அதை வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியாது. நம்ம வந்து இப்போ பிடிக்கிற ப்ராசஸில் இறங்க போகிறோம். ஊருக்கு போகிற சமயம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஊருக்கு கிளம்பிடுவேன். அது அடித்து தொலைஞ்சிட்டுனா அது வேறு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதனால் அவர் பொண்ணு செய்யாது, நீ பிடி அப்படிங்காரு. பிடிச்சிடலாம், பிடிக்கிறத பற்றி ஒன்றும் கிடையாது. அடித்து போட்டால் தானே, என்ன பண்ணுறது, தோலைகளை பிச்சு தொலைஞ்சிடக்கூடாது கையில். அதுவும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சரி பரவாயில்ல, ஆண்டவனை மனசில் வச்சுக்கிட்டு களத்தில் இறங்கிருன்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அவர் இப்போ வந்து நரம்பு எடுக்க போயிருக்காரு, அதை சுருக்கு போட்டு தூக்குறதுக்கு. அதனால் நம்ம வெயிட்டிங்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிங்க. பாய்.